யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் கிடைக்காது. நாம போகிறோன்னா வாழ்ந்தாக்கள் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. பழைய காலத்து சோப்பா நல்லா இருக்குண்ணே இந்த இடம். படியா இருக்குது, தோட்டமாக இருக்கு. ரெண்டு பக்கம் கத்தரி, காக்கணப்பூ முந்தி நாங்கள் இதில் மாலையில் கட்டி இதன்றது முன்னுக்கு ஒரு சில்லா பூட்டி இதில் ஒரு ஏர் மாதிரி ஒன்று கல்ப மாதிரி செட் பண்ணி நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து இப்போ அவர் வந்து காசெல்லாம் கொடுத்து தெரிஞ்சா இப்படிதான் செம்மையா அவ்வளோ இருக்கு. 25 அடி 28 மறுபடியும் இவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். முல்லைத்தீவு பவனியா அந்த பக்கம் கிளிநொச்சி பக்கம்லாம் இருந்திருக்கலாம். சாவச்சேரி யாழ்ப்பாண பக்கம் எல்லாம் இங்கால அந்த வேலி கட்டினா கூட தான் இங்கால பயிர்கள் வச்சு கொண்டு வராங்க. பாரம்பரிய உணவுகள் இங்கால பக்கம் தான் கூடுதலாக கூடுதலாக இருக்கு. அங்கே வாழை வர இது வந்து குழல் அவர்ன்னு சொல்லுவோம். கோடி ரூபாய் என்னோட காசு இருந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையாக காசு கொடுத்து வாங்க நல்லா போகுதுண்ணே. இதான் நாங்கள் அங்கேருந்து பார்க்குற லைட்டு மஞ்சள் இந்த யானை காட்டுக்குள்ள பாதுகாக்க அழகான முறையில் வந்து கப்பல் அம்மா இங்கே இல்லை. இதை பார்க்க அழகா இருக்கியா, மரத்தோட இருந்து பழுக்கிறத பார்க்க. கவனம் பார்த்து வாங்க. இங்கே போனால் அங்கே அடுத்த காட்டுக்கு போயிடுவோம். இப்போ சாவுக்குச்சேரி பக்கம் அங்காள பக்கம்லாம் யானை கிடக்குதா? இல்லை அங்கால இல்லை. யாழ்ப்பாண பக்கமே யானை இல்லை, தீ பக்கமும் இல்லை. மர்மங்களும் தெய்வ சக்தியின் நிறைஞ்ச ஒரு இடம் இல்லை. நல்லா இருக்கு இதை பார்க்கறது. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகை நம்மள பட்டா இந்த இடத்தை மாற்றி விட்டு வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்றைக்கி அன்னையாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை சாவக்கச்சேரி அண்ட் ஐயா, அங்கால நாதஸ்வர அண்ணன், அங்கால இவர் வந்து இப்போ பழகிக்கிட்டு வராள் அன்னையாக்களோட. அப்படியே அங்கால நம்ம பிரசாந்த் எல்லாரும் சேர்த்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ காண்பிச்ச இந்த வேலோடு மலை வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மலைக்கு கீழ் பக்கத்தில் வந்து ஒரு வாடி இருக்குது. இங்கே வந்து வாடின்னு சொல்லுவோம். அதாவது எங்கள்கிட்ட நடைமொழியில் வந்து வாடின்னு சொல்லுவோம். வந்து அதாவது காட்டு பக்கங்கள் வந்துட்டு தனியாக வந்து வீடுகள் வந்து வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சேனை பயிற்சியை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்து போகிறோம். அண்ணா வந்து முதல் போயிருக்கீங்களா நீங்கள்? போன இதோட எத்தனை வருஷமா? அப்போ இங்கே 2 வருஷம். இதோட 2வது வருஷம். அண்ணன் வந்து யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி தான். வெகு விரைவில் அன்னையரை வீட்டை போயிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க இருக்கிறோம். அதை வந்து நான் இப்போ சொல்லலை, அது வந்து ஒரு சீக்ரெட்டாகவே வந்து இருக்கட்டும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காண்பிப்போம். இப்போ வெயில் வர கொளுத்திட்டு இருக்கு, ஆனால் இந்த வெயில் வந்து இப்போ மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்கு இடையால வந்து நாங்கள் போயிட்டு வரது நல்லது. என்ன சொன்னால் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அண்ணன் தான் சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. என்ன சொன்னால் போன வருஷம் ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அண்ணா வந்து பதில் தம்பியும் பதில். ஐயா நீங்க? ஐயா ட்ரிங்கோ. அண்ணன் நீங்க? என்ன கிராங்களோ? அண்ணன் கிராங்களோ. எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ நாங்கள் வாடிக்கை போயிட்டு வரப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த டீம்லேயே வந்து பெஸ்ட்டாக வந்து சிரிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு. அவனை வந்து சிரிக்க சொன்னா சிரிச்சு காட்ட மாட்டேங்கிறான். அவன் சிரிச்சு காட்டுறான். வாடா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பக்கம்லாம் அதிகமாக நாய் குறைக்கும். அதாவது யானை நடமாட்டம் இருந்தாலும் சரி, யாராச்சும் நார்மலாக நடந்தாலும் சரி, இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. என்னென்னா அந்த 4 பேர்கிட்ட வந்து அவங்க குறைப்பாங்க. அவங்களுக்கு குறைச்சா வந்து நம்ம நினைச்சுக்கொள்ள வேண்டியதான். ஒன்றும் யானை போகுது, இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் நடமாட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கொள்ளலாம். 100% யானையாக தான் இருக்கும். யானையாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இது மட்டும் போன வருஷம் நாங்கள் அந்த கல்லெல்லாம் படுக்கிறோம் நாங்கள் வெளியில் கொள்ளிருக்காக. இது இந்த இடம் மட்டும் யானை வேறு. உங்களுக்கு லத்தி இந்த இதுல இருக்கலாம், பார்க்கலாம். இந்த இடம் பிறகு யானை மலையேறா என்று சொல்லுவாங்களே. அது இல்லை யானை மலை ஏறும். யானை மலையேறான்னு சொல்றதெல்லாம் பொய்க்கதை. கண்ணால காண்ற நாங்கள் அதில் படத்திருக்க யானை இந்த இடம் என்ன இருக்கு, லத்தி இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல ஆமா. சரி, இங்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு மூலிகை தான். இதே மாதிரி இங்கே நிறைய எல்லாமே மூலிகை திரும்ப அதை செய்யலாம். அதனால தான் இப்போ இங்கே வந்தாலே நம்மளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மனசு வராது. அவ்வளவுக்கு நல்ல குளிர் காற்று, மூலிகை காற்று தான் சுவாசிக்க போகிறோம். யானை லத்தி யார் மேலே ஏற மாட்டேன்னு சொன்னா ஆடா பாவீங்களா, கண்ணு முன்னுக்கே வந்து லத்தி இருக்கீங்க. ஓ வேணும் இந்த லத்தி ஓகே. ஸோ இங்கே யானை ஆமாம் அவங்க ஸ்லோவாக காய்ச்சி கொண்டு வராங்க வாழ்க்கையை ரசிச்சுட்டு வரீங்க. இது வந்து இவ்வளோ உயரமாக இருக்குன்னு, ஆனால் ஏதோ ஒரு வழியால் வருது. அது எப்படின்றது தெரியுது இல்லை. ஆனால் இந்த வழியால் வர சந்தர்ப்பம் இல்லை. என்ன காரணம், அங்கே கரண்ட் கம்பி போட்டு அந்த அவங்களோட அந்த வாடியாக்கள் பாதுகாப்புக்காக விட்டுருக்காங்க. யானை வாரனா இந்த பள்ளத்தால தான் ஏறி வரும். ஆனால் இந்த பள்ளத்தால என்ன வேற வழி இல்லை.
இது எவ்வளோ இதாக இருக்குது இங்கே பாருங்க இங்கே அதாவது குத்தனை கடும் குத்தனை இருக்கிறதுனால அது எரியல அதனால் எரியுதா இதால தான் கறி வரும் அடக்கடல் அங்கே அதால் வரது சான்ஸே இல்லை சான்ஸ் இல்லை நைட்டில் வந்து வீடியோவில் நான் காட்டினோன்னு சொல்லி தெரியாது ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து கலர் கலராக லைட் பற்றி எரியும் அப்போ ஆமாம் ஜானைக்கு அதில் மரத்தில் வீடு கட்டி இருக்கிறேன் மேலே பறன்னு சொல்லுவாங்க பறனை ஜானம் வந்தால் மேலே அங்கே இருக்கத்தக்கனையா அதால் இப்போ இந்த பாதுகாப்பு கருதி மேலே வீடு ஒன்று அந்த பறனல் கட்டி இருக்கிறேன் அதில் ஏறி இருப்பேன் ரைட் ஏதோ ஒரு வழியால் யானை வருது பாருங்க மலை யானை வந்தால் மலையில் ஓடி போய் ஒளியோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நாங்களும் வந்து எப்படி தான் கேள்வி பண்ணாங்க மலையில் யானை அப்படி சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் படத்துல கேட்க கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும் என்ன இங்கே வந்து எல்லா பக்கம் நாகர்கள்ட்ட ஆட்சி தான் இருந்தது இப்போ கூட வந்து பாம்புகள் நட மட்டும் அதிகம் இருக்குது அதனால சின்ன பிள்ளைகள் இந்த கோயில் பக்கம்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரக்கூடாது இந்த இடத்துக்குலாம் வந்துடாதீங்க என்ன ஆகும் ஏதாகுன்னு சொல்லி தெரியாது அந்த கொடியேற்றம் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன படிகளையும் இதில் தெரிஞ்சது ஆனால் இது நாங்களே ரிஸ்க் எடுத்து தான் இப்போ இதுக்கு சொன்னா இப்போ இந்த இடத்துல என்ன நிற்கும்னு தெரியாது சொல்ல தெரியாது நீ ஜானை நின்றாலும் நமக்கு தெரியாது நைட்டு போகும்போது அண்ணா நாங்கள் சிவசங்கர் ஐயா நாமத்து போகும்போது கிட்டத்தட்ட எப்படி ஒரு 9க்கும் அதிகமான யானை தான் அந்த ஆத்தங்கரையில் நின்றா அதில் நின்றது சிவசங்கர் ஐயா பயந்துட்டா எனக்கும் ஓரளவு பயந்தான் ஆனால் ஆட்கள் இருந்ததுனால பயப்படலை பெருசா இந்த வழியில் வழி இருக்கு என்ன போகக்கூடிய மாதிரி இதால் வழி ஒன்று இருக்குது இதுக்கு நாங்கள் பார்த்து போவோமே ஓ இப்படி தான் ஒரு நாள் அனுஷான் தெரிந்தானே அனுஷான் நான் திவா எல்லாரும் வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம் அனுஷான் ஏரியா பக்கம் இருக்கிற காடு சடன் குறுக்கு வெட்டியால் வந்துச்சு உள்ள இருந்து எங்கிட்ட சத்தம் காண டக்குண்டு வெட்டியால் வந்து சீருவோம் அது பிளிர் வந்து பிளிர பயத்தில் ஓடி போய் மலையில் ஏறிட்டோம் அப்போ அது நினைச்சா அந்த மலையில் ஏறிக்கும் அப்போ ஏறி இருக்கும் யானை இப்போ இங்கே நிற்கிற கோயிலுக்கு வர யானை அதுகள் எல்லாம் வந்து மலை ஏறி பழக்கம் இல்லை யானைகள் வந்து மேக்சிமம் கூடுதல் இஞ்சால மலை போகுது தான் கூட நல்லா இருக்குண்ணே இந்த இடம் படியா இருக்குது தோட்டம் மாதிரி இருக்கு நல்லா இருக்குதான் இடம் பார்க்குறது அதான் இது நேச்சுரலாகவே ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த இடம் இதுக்குள்ள போகலாமாண்ணே வழி இருக்கா வழி இதில் வந்து முடிஞ்சிட்டு இதுக்குள்ள போய் போங்க சின்ன பிள்ளைய ட்ரை பண்ணாமல் இந்த இடங்களை இப்போ நம்மளுக்கு பின்னால் வர சின்ன பிள்ளைங்க வருவாங்களே இப்போ வருவாங்க மெல்ல பேசி கொண்டு வராங்க அவங்க இதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகை நம்மள பட்டா இந்த இடத்தை மாற்றி விட்டு திசை மாற்றி விட்டுரும் நாங்கள் இதுக்குள்ளேயே சுற்றி தெரியும் நான் போன வருஷம் வந்து இந்த கோயிலில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் சரி ஒரு 4 மணித்தியாலும் நாங்கள் இதுக்கு சுற்றி நாங்கள் இடம் தெரியும் இதுக்குள்ளே இதால் போகிறோன்னு தெரியும் அப்படித்தான் இருக்கு இதை பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்க இப்பயும் அப்படியே சம்பவம் தான் நடந்துட்டு போகலக்கு நாங்கள் போகிறோம் பார்ப்போம் அண்ணே ஒரு யானை வந்திருக்கண்ணே வந்திருக்கா இங்கே இந்த காலை அந்த இது தட்டும் காலால் வந்திருக்கா இதுண்ட இப்போ கிட்டத்தில் இப்போ வந்திருக்கு நேற்றுண்டைக்கு வந்தது தான் இது தடத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு இப்போதான் தட்டிட்டு இதுக்குள்ளால எங்கேயாச்சும் போயிடும் பார்த்து போகணும் அசிப்புலாம் நின்றுட்டு இதுக்குள்ளால போகலாம் போலண்ணே அந்த வம்பளி போகுது இந்த வம்பளி போகுது ரைட் அதால இருக்கா இதாலையும் இருக்கு அதான் இருக்கு நீங்கள் அதெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு இதை பார்க்குறது இது மர்மங்களும் தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு இடம் இல்லை ரைட் இது ஒரு பாறைக்கு வந்திருக்கிறோம் கண்டுபிடிச்சு அந்த பாட்டி தான் இப்போ என்ன செய்ய போதே இல்லை அது அந்த மற்றவருக்கு தெரியும் அவர் அதால் கூட்டிட்டு வருவார் அவரும் போன வருஷம் வந்து வருதானா இல்லை கொத்துவலும் அதுவும் தான் இருக்கு என்ன அதில் கரண்ட் கம்பி கொடுத்துருக்கால நாங்கள் அது சேஃப்டியாகவும் இருக்கணும் இல்லை மாவட்டத்தில் என்ன அப்போ இதால் போனால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இப்போ சாவுக்குச்சேரி பக்கம் அங்காள பக்கம்லாம் யானை கிடக்குதா இல்லை அங்காளம் இல்லை யாழ்ப்பாண பக்கமே யானை இல்லை தீவு பக்கமும் இல்லை இல்லை இங்கே பண்ணி பக்கம் வந்தால் தான் யானை முல்லைத்தீவு சைட்டு அங்கால தான் யானை அதில் தான் அதிகமாக இந்த ஒட்டு சுட்டம் பக்கமெல்லாம் நீங்கள் அந்த ரோட்டால் போய் மாட்டுன்னு சிக்கினது அதால் போகணுமா இதால் போகணுமா இங்கே தான் போகணும் நாங்கள் இங்கே போனால் அங்கே அடுத்த காட்டுக்கு போயிடுவோம் மலையை விட்டு இறங்குனா லொக்கேஷன் தெரியுது என்ன நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அவன் தோட்டத்துக்கு பின்னுக்கு வந்துட்டோம் இங்கே கதையா தோட்டத்தை தாண்டி வந்துட்டோமே நம்மளுக்கு அது தெரியல இங்கே வரு தோட்டம் இருக்கு அங்கு ஆனால் இங்கெல்லாம் வந்து இயற்கையாக என்னென்னா இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு செதுக்குன மாதிரி இருக்கும் சதுரமா அது
பாடப்படம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வெட்டப்பட்டது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? இருக்கு பாருங்க இங்கே இந்த ஒரு தடம்லாம். எங்கே நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? அதுலேயே நில்லுங்க. அதில் நின்று மேல் மலைக்கு ஏறி வாங்க. நாங்கள் நின்று பார்ப்போம். அந்த குகை இருந்துச்சு இல்லை, அந்த மலைக்கு வாங்க. அந்த நுனிக்கு சஞ்சய்க்கும் தெரியும் இல்லை உனக்கும் தெரியும் தானே, கூட்டிகிட்டு வாங்க. நாகமலை இல்லை தம்பி. ஹலோ, இதெல்லாம் வந்து புராதன நாகர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுற பகுதி தான் வந்து இந்த பகுதி. இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்குரியது. இந்த இடமெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அதிகம் பயணம் செய்யக்கூடாது. சில விஷயங்கள் அப்படி இருக்கிறது நல்லது. நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ அவங்க வந்து நமக்கு பின்னால் வந்து எங்கே போகணும்னு தெரியாது நிற்கிறாங்க. இப்போ ஒரு பாதை சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பின்னால் வந்து வாட்டியா? நம்மளுக்கு பின்னால் ஆடே கவனம் பார்த்து வாங்க. 10 கிலோமீட்டர் பார்த்து வாங்க. கரண்ட் கம்பி போட்டு கிடக்கு. கரண்ட் கம்பி. ஓ, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே போகணுமா? இங்கே ஒரு 9 இருக்கும். ஓ, இருக்கும். நாங்கள் அதான் செய்திருக்காங்க. அதாலையும் பெறலாம். நாங்கள் வந்தது இப்போ இதால் வந்து நம்ம அதெல்லாம் வந்திருக்கணும். நம்மளை தானாக தான் வழி மாற விட்டுருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சேஃப்டி இதில் முட்டக்கூடாது. நான் முதல்ல போகிறேன்னா எனக்கு கை நடக்குது. நீங்கள் ஊரு பார்த்து ஊருக்கு ஐயா. ரைட் ஐயா, கவனமா முட்டக்கூடாது. நாங்கள் பிடிச்சி தூக்கவே இல்லை கம்பியை. ஓ, தோட்டத்தை மிதிக்காம நாங்கள் போய் நிறைய பயிர் செய்யிருக்காங்க. இது பூசணிக்காய் நினைக்கிறேன். என்ன பூசணிக்காய்? அண்டா அந்த இதுக்கெல்லாம் கழிப்பு இதெல்லாம் அது என்ன ஆடெல்லாம் வளர்க்குறாங்க. ஆடுறதுக்கு பயமில்லாமல் இருக்காங்க. என்ன ஒரே சேஃப்டி மட்டும் தான். வாழ்வாதாரம் இதுதானே. அதான் இப்போ ஒன்றும் செய்யல. ஒரே ஜேஃப்டி மட்டும் தான். என்ன ஜானம் வந்தால் ஓடி போய் அந்த மரத்தில் ஏற மட்டும் பரவாயில்ல மட்டும்தான். அவ்வளோதான். நாங்கள் அதில் வேறையில முன்னாலும் மாதிரி பார்ப்போம் கேட்டுட்டு. நான் பிவிஎம் உங்களுக்கு அப்படியே ட்ரோனில் காட்டுவோம். ஆனால் ட்ரோன் கொண்டு வந்த ஆள் தான் இப்போ காணலை. ஏலே சின்ராசே எங்கடா? ஏலே சஞ்சய் சத்தம் மட்டுங்க ஆகலங்கால. அது மரவழியா நினைக்கிறேன். மரவழி யானை விடாதையா மரவழி. யானை நிற்கிது. என்ன நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நல்ல அழகாக இருக்குண்ணா. இந்த பூமரமெல்லாம் நட்டு அம்மா செம நீட்டாக இருக்கு. இதானையா சொர்க்கம். இந்த வாழ்க்கை தான் வாழணும் உண்மையில. நம்ம நகர்ப்புறங்களில் வாழ்கிற வாழ்க்கை அங்கேருந்து பார்க்க இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு வெட்ட மாதிரி தெரிஞ்சது. எங்க ஆக்கு அந்த அணிக்கிறாங்க. இங்கே ஆக்களை காட்டுறேன் பாருங்க. இங்கே வரும் அந்த அணிக்கிறாங்க. அதான் கோயில் அங்கே தெரிஞ்சது வந்து முருகன் ஆலயம். இப்போ 7 மலைகள் இருக்கு. 7 மலை இருக்கா கோயிலை சுற்றி? ஏன்னா அந்த மலையோட சார்ந்து பழைய கால பூர்வீகங்களை அடிப்படையாக இருக்குது. அதோட நாகமலை இருக்குது. எல்லாமே தெய்வீகத்தன்மை மூலிகை தோட்டங்களும் சார்ந்த இடங்களாக தான் இருக்கு. அவருக்கு கரண்ட் கம்பி அனுபவம் இருக்கு தானே? நல்லா இருக்கு. அவரு அனுபவம் இருக்கா? எங்கள்கிட்ட வராங்க. ஓ, நாங்கள் நிறைய வேலி வாங்கியிருக்கோம். அதாவது இப்படி இந்த கரண்ட் இப்படி எல்லாம் இடத்துல பாஞ்சி வச்சு தான் வீடியோ எடுக்கிறது. அதால ஆனா இங்கேயும் வந்து வீடு கட்டி இருக்கிறாங்க. இந்த அங்கால அந்த பக்கம் படி இருக்குது. அழகா இருக்கு அந்த இடமே. இங்கேயும் வந்து சாமி ஒன்று வச்சு வழிபடுறான் வீட்டுக்கு பின்னுக்கு. அந்த மரத்து ஒரு மேஜிக்கை வந்து பார்க்க போறீங்களா? நம்ம கடையில எல்லாம் மருந்து அடிச்சு தான் பழம் சாப்பிடுவோம். உயர்த்த பாருங்களேன். அதான் ஆனா இந்த யானை காட்டுக்குள்ள இந்த பாதுகாக்கிற அழகான முறையில் பரங்கி பழமா? இது வந்து கப்பலா? இது கப்பல். அங்கே இருக்கு. இதர் பாலன சைஸை நம்பவே முடியல. அம்மா இங்கே இல்லை. இதை பார்க்க அழகா இருக்கியா? மரத்தோட இருந்து பழுக்கிறத பார்க்க. ஐயோ கன்வென்ஷன் நினைச்சிடாதீங்க வீட்டுக்காரங்க. பார்க்க அழகா இருக்கு. இது என்ன இஞ்சியா மஞ்சளா? இது இந்த இருக்கிறது இது வந்து மஞ்சள். என்ன மஞ்சள் அங்கால மிளகா. எனக்கும் அங்கால மிளகா. அங்கே பாருங்க. இந்த வாழ்க்கை வாழ தான் எனக்கு ஆசை. இதர வாழையா? இந்த சின்ன காய்க்குமா? சின்ன இதர மேபி மோஸ்ட்லி. ஆனால் இந்த மண்ணுக்கு இந்த சைஸோட போட தொடங்கணும். அழகா இருக்கு. ஆனால் பெரிய அதிசயம்னு சொன்னால் சுற்றி வர ஜானை நம்மளே நைட்டில் வெட்டக்கிற முடியாது, வெளியில் போக முடியாது. இந்த பாருங்கள், இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விவரத்தில் கூட வந்து பாதுகாப்புக்கு இதெல்லாம் தட்டிப்பட்டால் சத்தம் கேட்கும்.
அதுக்காக வேண்டியே அப்படியே யானைக்கு ஃபுல்லாக சேஃப்டியாக வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் ஐயா. எனக்கு இப்படியான இடத்துல வாழ தான் பிடிக்கும். ஆனால் உண்மை ஆட்டை கரைச்சலும் இல்லை பாரு, இது மேலே ஏறி போகிறதுக்காகமே. ஆனால் இது இப்போ யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஐயா. என்கிட்ட ஃபுல்லாக கரையன் பிடிச்சிட்டு இல்லை யானை வார டைமில் மட்டும்தான் ஏறி ஓடுறது. இல்லை பழையபடி படியும் இல்லையே, மேலே இறந்து போயிருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இதை பாவிக்காம வச்சுருக்காங்க போல இருக்கு. வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா. ஆனால் இங்கே காகம் அப்படி பெரிய சத்தம் பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னா காகத்திரை டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அமைதியான காற்றுன்ற சத்தம் மட்டும்தான். நல்லா இருக்கு, நல்ல பழங்களோட இருக்குது, இருக்கு. நல்ல முருகன் ஆலயம், அழகா இருக்கு. நேரம். ஹலோ, இவர் குலைக்காம இருக்கிறார் தெரிஞ்சாக்கலுமாய். உங்கள் பேர் என்ன? இவர் அங்கே வாரவர் தானே கோயிலுக்கு? கோயிலுக்கு மேலே வாரவர், கோயிலுக்கு வாரவர் தானே. அப்போ கண்டிருக்கார் போல. அதான் ஒருத்தர் காணல என்ன வீட்டுக்கார அம்மா வீட்டுக்கார ஐயா ஐயா சைக்கிளில் வழியில் போயிருக்கார் போல. தடம் இருக்கு சைக்கிள் போய் சைக்கிள் வழி தால எப்படி என்ன போய் வருது? எந்த வழியாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது என்ன, ஏதோ ஒரு வழி எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு பாதை இருக்கும். இதே அழகா தானே இருக்கு வார வழி. இங்கே பாருங்க, நில்லுங்களா அப்படி இங்கே பாருங்க. ரெண்டு பக்கம் பூ கண்டு வச்சு. ஆமாம், கத்தரி கண்டு இஞ்சால கத்தரி, இஞ்சால காக்கணப்பூ. காக்கணப்பூ அழகா இருக்கு, நீல காக்கணப்பூ. இது வந்து நோமல் நீளம் வேணா, அந்த மற்ற கடும் நாவல் இல்லை. கடும் நாவல், இது நார்மல். இதெல்லாம் மூலிகை தானையா? எப்படி இருக்கு? இஞ்சால பச்சை மிளகா வச்சுக்காங்க போல. இப்போ வாடிட்டு கொஞ்சம் சவுத்து சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க போல. தண்ணி வசதியும் இருக்கு. தண்ணி எங்கே இருந்து? தண்ணி நிலத்துலேருந்து எடுக்கிறாங்க நினைக்கிறேன் ஐயா. பம்பு என்ன அந்த பக்கம் சோலார், இந்த சோலார் போட்டிருக்காங்க. சோலார் இதான் வந்து யானைக்கும் சோலார் இந்த கரண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். எப்படி ஆனால் எல்லா இடத்தையும் அந்த பூ மஞ்சள் அப்படின்னு சொல்லி கத்தரிக்காயெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. காய்ச்சிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அரிசி மட்டும் வாங்கினா போதும் போல. இந்த தண்ணி மிச்சம் எல்லாமே இங்கே இருக்கு. ஆறா பின்னால் ஆறு இருக்கா? இல்லை இதுக்குன்னு இருக்காங்க பார்ப்போம். இந்த கோயில் இருக்கு, சின்ன கோயில் வச்சுக்கிறேன். கோயில் வச்சு முருகன் இங்கேயே முருகன் வச்சு ஆதரிக்கிறான். அழகா இருக்கு. சரி, அந்த தண்ணி ஓடுது அங்கே இருக்குண்ணே, அங்கேருந்து வருது என்ன தண்ணி. இந்த அந்த மோட்டருக்குரிய லைன் போகுது. லைன் போகுது, மோட்டரும் போட்டுருவேன். பயம் இருந்தாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது. இந்த வாழ்க்கை தான் இப்போ எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 1959, 60 அப்போ வந்து பிடிச்சது. அந்த நேரங்களில் வாழ்ந்த வாழ்க்கையை இப்பயும் வாழ்றாங்க, இப்பயும் வாழ்ந்துருக்காங்க. இப்போ சனம் வீட்டுக்கு போட்டி வீடு. இந்த சமையல் அடுப்பு பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்குன்னு இல்லை ஐயா. இப்போ நீங்கள் தாவாரம் என்று சொன்னதும் நிறைய பேருக்கு தெரியாது, மறந்துட்டாங்க அதை சொல்லி. இதான் தாவாரம். மண் அடுப்புல நம்ம வீட்டுக்கு சமைச்சு. இப்போ பரன்னுண்டால என்னன்னு தெரியாது. பரன் உனக்கு பரன்ல இது இப்படித்தான். நான் எங்களோட அம்மாக்கள் இதே முறையில தான் சட்டிவான எல்லாமே துப்புரவு செஞ்சு இப்படி அடிக்குதான் பரன்னு சொல்றது. இப்பதான் சாமான் களி காய வைக்கிறது. இப்போ கண்ணாடி மேசை எல்லாம் வந்துட்டு இந்த இப்படி ஒரு இடங்களை மண்மட்டி இது ரைட். அப்படி அங்கால வந்து எண்ணெய் அடிக்கிறது. பாருங்களே, பொக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாட்டு கேட்கறது. பாருங்களே பொக்ஸு. அப்படி உப்பு புளியெல்லாம் இங்கே வருங்க வெட்டையால தான் இருக்கு. ஒரு பயமே இல்லை. இந்த உப்பு புளி இதெல்லாம் எல்லாம் அதிலே வச்சுருக்காங்க. இதான் நாங்கள் அங்கேருந்து பார்க்குற லைட்டு இப்போ பண்ணியிருக்காங்க நைட்டு. இந்த இருக்கு இதுவும் அவ்வளோ பவராக இருக்கு. இதுதான் இந்த இருக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை. நைட்டில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். பெரிய லைட்டுமே இருக்கும். வெளிச்சமாக இருக்கு. அந்த அந்த இடத்த பார்ப்போம் ஐயா, இடத்த பார்ப்போம். இது நாற்று போட்டு வச்சுருவானே. இது அவரைக்காய். இந்த அவரைக்காய் வந்து இப்போ இல்லை பெருசாக, சந்தையிலையும் வராது. சந்தையிலையும் இல்லை இந்த அவரைக்காயெல்லாம். ஆனா அண்ணே இந்த தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறவர் ஒரு என்னன்னு சொன்ன ஏரை வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அட அம்மா, முந்தி நாங்கள் இதில் மாடுகளை கட்டி இதன்றது முன்னுக்கு ஒரு சில்லா பூட்டி இதில் ஒரு ஏர் மாதிரி ஒன்று கல்ப மாதிரி செட் பண்ணி நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து இப்போ அவர் வந்து காசெல்லாம் கொடுத்து தெரிஞ்ச இப்படி செட் பண்ணியிருக்காரு பாருங்க. இது அவரோட மூளை தானே, அவர்கிட்ட மூளையெல்லாம் செஞ்சுக்காரு. கொம்பு மாதிரி கைக்கு செஞ்சு ஆமா இப்படி செஞ்சு முன்னுக்கு அந்த நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த பில்வரில் வர அதில் எடுத்து கீழே இதை போட்டு இந்த அழகா இருக்கு. இனி மண் நல்லா சொட்டா வச்சுக்காரா? மண்ணு நல்லா கஷ்டப்படுத்த விளைஞ்சு கூரா இருக்கு நல்லா போகுது. கஷ்டப்பட்டு தள்ள வேண்டியது நோமலா நைஸா. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு ஐயா.
அழகா இருக்கு. இந்த இதுக்குள்ளே நாற்று போட்டிருக்காங்க போல என்ன இது வந்து போட்டு வாடாமல்லியை கண்டு வச்சிருக்காங்க அது. இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு. கண்டு வாடாமல்லி நாற்று தமிழ் இதோட கரண்ட் கவனம்ண்ணா. இங்கே பேலோண்டு வச்சு வழிபடுறாங்க என்ன முருகனை வச்சு. இது என்ன மரம் இது? அத்தியா இத்தி மரம் இருக்குண்ணே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வச்சு அழகாக வந்து வழிபடுறாங்க. அதுக்குள்ளேயே சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அழகா இருக்கு. தண்ணியும் வைக்கிறாங்க டெய்லி. தண்ணி வச்சு பூ வச்சு வாவ். முருகன் வழிபாடு. நாகர் காலத்துல வந்து மூலிகளுடைய அந்த பாருங்க வாடாமல்லிய பூக்களோட. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை கிடைக்காது. இப்ப என்னட்ட வந்து 5 கோடி ரூபாய் இருந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கை தான் வாழையில. உடம்பு அஞ்சல உள்ள இருக்கு. என்ன சொல்ல எடுத்து நீங்க? கோடி ரூபாய் என்னட்ட காசு இருந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையா காசு கொடுத்து வாங்க. அது அந்த பாக்கியம் அந்த ஐயாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஐயாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. எவ்வளவு காசு இருந்தாலும் இப்படி வாழையில ஏசி ரூம் அதெல்லாம் வாழலாம் இப்படி ஒரு வாழ்க்கைய கடைசி நாங்க என்ன யாழ்ப்பாணமோ மட்டக்களப்போ நம்ம என்னதான் பெரிய நாட்டுல போய் இவ்வளவுதான் சுத்தப்பட்டு உழைச்சாலும் இந்த வாழ்க்கை இந்த வாசி கஷ்டம். இன்னொன்னு இந்த வாழ்க்கையை காசு கொடுத்தும் வாங்கல. காசு கொடுத்தும் வேண்டியல இந்த வாழ்க்கை. அதான் காசு கொடுத்தா இன்னும் கிடைக்கும். ஆனா இப்படி அந்த வாழ்க்கை கிடைக்கும். காசானவங்க எந்த இடத்த விட்டு போங்கன்னாலும் இருப்போம். அவர் போக மாட்டார். சொர்க்கம் ஐயா, இது சொர்க்கம். இப்படி இருக்கு. எல்லாம் இருக்கு. சகல இயற்கையோட இங்கே வந்து அரிசி நெல்லுகள் மட்டும் இருந்தால் போதும். பலமான முருங்கைகள் சகல பயிர்களையும் ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல இடம், நல்ல ஆரோக்கியம். ஊருக்கு ஒரு நல்ல பெருமையா இருக்குது. தெரியாது இருக்கிறது தெரியாது. வேம்பு மரம் இங்க அப்படியே அங்களையும் பார்ப்போம். அங்கேயும் தோட்டம் வச்சுக்காரு. ஆமா ஆமா, அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அடிக்கடி இங்க அப்படி கோயிலுக்கு வந்துட்டு ஐயாட்டையும் வந்துட்டு போலாம் இருக்கு. கொஞ்சம் அரிசி எல்லாம் வேண்டி வந்தோம்னா இங்கே மரக்கறி காசு கொடுத்து வேண்டி நாங்களே நஞ்சு இல்லாத மரக்கறி சாப்பிட்டு போலாம். பைத்தங்காய் போட்டிருக்காரு போல. பைத்தங்காய் போட்டிருக்கேன். போட்டிருக்காரு. நல்லா பராமரிக்கிறார். சரி, நீங்க நடந்து போகும்போது ஐயா அவ்வளோ அழகா இருக்கு. இந்த கேமராவில் அவ்வளோ அழகா இருக்கு ஐயா. ஐயா 1 மணி நேரம் நான் இங்கேயே இருந்துருவேன். என்னன்னு சுவரா தான். அழகா. நீங்க போன வருஷம் வரும்போதும் வந்து நான் இங்க அதுல வந்து பாக்குறேன். நாங்களும் இங்க வேற சந்தர்ப்பம் கிடையாது. உள்ள வரல பைத்தங்காய் வச்சுக்காரு. இதெல்லாம் வந்து பயிர் செய்வார்னு நினைக்கிறேன். இப்போ அதை கொண்டு செய்யாம இருக்கு. இதை விட நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஒரு திகிலான அனுபவமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துக்கு அது கண்டிப்பா அறிமுகப்பட்டோம். அது பயங்கர திகிலான சம்பவம். இது என்ன வரக்கா? வாழவரக்கா சாப்பிட்றீங்களா? அது புளி விட்டு காலையில சமைச்சு குறுநெல் அரிசி இருக்கு. குறுநெல் அரிசி அங்கே சமைப்பாங்களோ தெரியாது. அதான் நான் சொன்னேன், கோடி ரூபா கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது. எங்கட பக்கம் ஐயா காலையில வயல் வேலைக்கு போறவங்கலாம் குறுநெல் அரிசி சமைச்சு இந்த அவரைக்காவுக்கு தேசி புளி விட்டு சுண்டுவாங்க. சுண்டி சாப்பிட்டா சுட சுட சாப்பிட்டா அமிர்தம் ஐயா. சொல்ல எனக்கு ஊருது. நான் ஒரு நாளைக்கு வாரம் நீங்க கண்டிப்பா செய்து தரேன். கட்டாயம் கண்டிப்பா. மட்டக்களப்பு வந்தெல்லாம் ஸ்பெஷல். அது காலையில கிழங்க வச்சு புளி கடைஞ்சி சாப்பிட்றது, அதெல்லாம் மட்டக்களப்புல ஸ்பெஷல். சில பாரம்பரிய உணவுகள் இந்தியாவில பக்கம் தான் கூடுதலாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 அவரைக்காய் இருக்கு. ஒன்று அங்கே வாழவரை, இது வந்து குழலவரைன்னு சொல்லுவோம். இந்த குழலவரை வந்து பெங்கட பக்கம் இல்லை. இது குழலவரை. இது குழலவரை. இது வந்து இப்போ மார்க்கெட்லேயும் இல்லை. பீன்ஸ் மாதிரி ஒரு வகை. ஆரோக்கியமான மருத்துவ குணம் உடையது அதிகமாக. இவ்வளோ அழகா இருக்கு. உண்மையில் அந்த ஐயா தான் சொர்க்க வாழ்க்கை வாழ்றாரு ஐயா. நம்ம இந்த கோடி ரூபா காசு வச்சுட்டு வாழ்ற வாழ்க்கை கிடையாது. கஷ்டம். இந்த வாழ்க்கை தான். இந்தியாலே மரவள்ளி வச்சிருக்கிறாரு. ஆனா இவருக்கு இந்த யானையால மரவள்ளியை பெருசா பராமரிக்க இல்லாம இருக்கும் போல இருக்கு. பயம், அந்த பயமும் இருக்கு. வேண்டாம், யானைக்கு மிக பிடிச்சது மரவள்ளி. இது மரவள்ளியை தேடி வந்தா இங்க இருக்க மிச்ச பயிரை அழிச்சிடும். பிடிங்கிருக்கு. ஆனா இந்த மரவள்ளியெல்லாம் பால் மணக்கும் ஐயா யானைக்கு. அப்படி மரவள்ளி அப்படி மணக்கும். ஆனா அந்த கரண்ட்டுக்காக தான் உள்ள வராம இருக்கு. அடுத்து வந்து இங்க லைட்டும், அந்த லைட்டு நம்மளுக்கே நைட்ல கண்ணை குத்து. அதுக்கு எப்படி இருக்கும்? சரி, அழகா முடியுதான். ஆனா போன விஷயம் இந்த கரண்ட் வேலி எல்லாம் இல்ல. இப்பதான் அவருக்கு ரீசெண்டா செஞ்சிருக்காங்க. இப்பதானே சோலார் சிஸ்டம் கடுமையா வாருது. அந்த பக்கம் ஆனா வளைச்சி கொஞ்சம் காடு வெட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? நாளைக்கு தான் 10 இருந்தா தெரியாது. யானை நிக்கிறது தெரியாது. அதுக்காக வேண்டிதான். பெரிய ஒரு தேசத்துல இப்படி ஒரு இதை செய்யறது.
பார்க்கறதுக்கும் பயன்படக்கூடிய எல்லாமே இருக்குது. நஞ்சட்டை மரக்கிறது, நஞ்சட்டை விவசாயம். அதான் நஞ்சற்ற விவசாயத்தில் தான் வந்து நஞ்சற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குது நம்மளோட வாழ்க்கை. இப்போ பழைய காலத்து ஆக்கள் ஓடுற தூரங்களும் நாங்கள் ஓடையில, ஏன்டா அவ்வளோ வந்து கெமிக்கலால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முழுக்க கெமிக்கல் தான். நல்லா இருக்கு என்ன, நல்லா இருக்கு, அருமையான வாழ்க்கை. இப்போ நம்மளோட டீம் எங்க? நம்ம டீம் வந்து அதில் இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டு. ட்ரோன் அவங்ககிட்ட தானே இருக்கு, வியூவை காண்பிக்கிறதா இருந்தாலும். ஆமாம், வெயில் போகிறது நாங்கள். அழகா இருக்கு. என்ன வந்ததுக்கு ஐயாட்ட தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்றீங்கன்ற கேட்கறதுக்கு ஐயா எல்லாம் போயிட்டாருன்னு. ஐயா அப்படியும் வருவாருன்னா நினைக்கிறேன், பார்ப்போம். அங்காளையும் தொட்டு அது அடுத்த வாடிக்காரங்களா? இல்லை ஒரே ஆள் தான். அப்போ கிட்ட அந்த யானை வெளிப்பட்டுருக்காங்கண்ணே. இது ஒரே ஆள் தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள வேற ஏதோ பயிர் செஞ்சிருக்கான் போல, சேஃப்டியாக மாமரம் நட்டுருக்காங்க. அழகா இருக்கு. இது இங்கால அந்த வேலி கட்டினா போல தான் இங்கால பயிர்கள் வச்சு கொண்டு வராங்க. கருவேப்பிலை எல்லாம் நிற்கிது. அதான் அரிசி நெல்லும் விதைச்சா உடம்பு தேவையில்லை. ஓ, அதுக்காக இங்கே பக்கம் திணைகள் எல்லாம் கூட செய்வாங்களே ஐயா. திணை எல்லாம் தெரிஞ்சு தினை குரக்கன்மா பிட்டு சாப்பிட்ருக்கீங்களா? குரக்கமாக பிட்டு சாப்பிட்ருக்கோம். அப்படி இருக்கு இங்கெல்லாம். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் கூட அந்த சேனை பயிற்சிக்கு மழையை நம்பி தானே செய்யறது. இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்கு. அதான் அப்படி இருக்கு. என்னண்டு நம்மளே ஆக்கள் அங்கே இருக்கு, நம்மட ஆக்கள் இருக்காங்க. ஐயா இருந்திருக்கணும். இங்கே பாருங்களேன், ஜாக்கெட் எல்லாம் சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் வச்சிருக்காரு. ஆர்ஆர் நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருந்திருக்காரு போல. ஆர்ஆர் ஜாக்கெட் வச்சுக்காரு, இங்கே பொருளில் இங்கே இருந்திருக்காரு போல. தெரியாது. ஆனால் நானும் பிற்காலத்தில் காட்டு பக்கம் ஒரு காணிய வேண்டியது இந்த வாழ்க்கை தான் வாழ போகிறேன். நம்மளோட ஊர் பக்கம் இந்த கத்தி யாருக்கும் இது என்னன்னு தெரியாது, பெருசா தெரியாது. இது வந்து காடு வெட்டுறதுக்கு காட்டு கத்தி. அங்க காடு இருந்தா தானே காட்டு. அது பிரச்சனை. இங்க காடு வெட்டுறது இந்த கத்தி தான், அருவா கத்தின்னு சொல்லுவாங்க. நம்மட அங்கே முல்லைத்தீவு வவுனியா அந்த பக்கம் கிளிநொச்சி பக்கம் எல்லாம் இருந்திருக்கலாம். சாவச்சேரி யாழ்ப்பாண பக்கம் எல்லாம் தெய்வான பாட்டிகிட்டே இருக்கு. தெய்வான பாட்டிகிட்டே இருக்கு. அங்க இருக்கு, பார்த்துருப்பீங்க தான் தெய்வான பாட்டி வீடியோ. போட்டோவில் நான் பார்த்துருக்கேன். கருப்பன் சுவாமி வச்சிருப்பாரு, அப்படி ஒரு வால் உண்டு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதனால நீட்டா வச்சுக்க. அதான் எனக்கு போட்டு நீட்டா அழகா இருக்கு ஐயா, அழகா இருக்காரு ஐயா. சின்ன ஒரு வீடு தான், நுழம் பண்ணிட்டு செய்யறாரு. ஓ, தண்ணிலாம். ஆமா, ஆனா மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே போயிருப்பேன். எங்கே போயிருக்காரு. ஆனா இங்க இருந்து கிட்ட டவுன்ல எதுவும் ஒன்றுமே இல்லை. அது தனக்கு தேவையான இடத்த செம்ம நீட்டா வச்சுக்க. ஒரு இலை இல்லை, செம்ம நீட்டா. இப்பதான் கூட்டி எந்த நேரம் நான் நினைக்கிறேன் நீட்டா கூட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மரத்துல இருக்க சருகு கூட ஐயாட்ட கேட்டு நாங்க நைட்டுக்கு இதுல வந்து பாய வச்சு படுத்தா தோணுது எனக்கு. ஏன்னா யானை வரல தானே, இங்க வருது இல்லையே. பக்கம் வளைச்சி யானை இருக்கு. இப்ப தடத்தை கூட பார்த்துருப்போம் வரும்போது. இப்ப நீங்க பார்க்கலாம், நாங்க இரவு நைட்ல படுக்கிறோம் அந்த மலையில. அண்ணாக்கள் தூங்குற மலை. சரி, வேலுக்கு கீழே தான் அண்ணியாக்கள் தூங்குறது. அங்க இருந்து இங்க பாக்கலாம் யானை இந்த மலையால ஏறி வரைக்கும் இங்க வராம போவா. ஆனா வருது இல்ல. வாங்க அங்களையும் பாப்போம். முருங்கை நிக்குது அந்தா. ஆமா, அந்த மரவள்ளி உயரத்தை போய் பாருங்க, கிட்ட ரெண்டு அந்த இருக்கு. அந்த அதால வழி போகுது. நம்மட வாட்டி என்ன அந்த முருங்கை மரத்தை கீழே போய் நின்று சைஸ் எத்தனை அடி உயரம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த முருங்கை மரம், முருங்கை மரத்து அது மாதிரி மரவள்ளி மரம், அங்கால மரவள்ளி கண்டுன்னு சொல்லுவோம். இது மேக்சிமம் ஒரு 25 அடி 28 அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். அங்கே அதை பாருங்க, அதுக்குள்ளே மரவள்ளிக்குள்ளே போய் நின்று வரேன். எந்த பெரிய மரவள்ளி எப்படி மரவள்ளி இவ்வளோ உயரத்துக்கு வளருமா? பாருங்கள், இதுக்குள்ள வந்து இந்த சைஸ்ல ஓகே. ஓ, இந்த உயரத்தை பார்த்தீங்களா? இது வந்து இப்ப நிழல் மையரியா இல்ல மையரி தானா? இல்ல மையரி தானா? எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல கிழங்கு தான். கிழங்கு விழுந்துருக்கு. ஓகே. இது வெள்ளை மையரி. ஏன்னா வெள்ளை மரி அது கருத்த கிழங்கும் இருக்கு, வெள்ளையும் இருக்குது. அதே மாதிரி நிழல் மையரி என்று இருக்கு, அது நிழலுக்கு மட்டும் வளர்க்குறது. அது நிழல் மரவள்ளி. இது வந்து நாங்க சமைக்கிற மரவள்ளி. அந்த பக்கம் வண்டி செஞ்சிருக்காங்க. அப்படி வந்து
இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து வருவாங்க. இப்போ தண்ணி இங்கே ஃபுல் டைம் இருக்குமென்று சொன்னாலன்னா நல்ல ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல உண்மையில இந்த ரோஜா பூ இந்த மற்ற விவசாயம் நான் செய்த உண்மையில அழகா இருக்கும். அந்த சூரியகாந்தி இதெல்லாம் இப்போ அந்த மாலை கட்டுவாங்க அந்த மொட்டு மல்லி அது இந்த வாடாமல்லி வாடாமல்லி எல்லாம் செய்தா இந்தியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால. அடடா அப்படியே இது ஃபுல்லாக வெண்டி. இதில் இந்தியன் வெண்டி, இந்த சின்னதாவை நின்று காய்க்கிறது எல்லாம் வந்து இந்தியன் வெண்டி. முதல்ல நாங்கள் செய்தது. நீங்கள் வண்டி செஞ்சீங்களா? ஓ வீட்டெல்லாம் முதல்ல பேச நான் செய்திருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி மாற்றிட்டு இந்த குரக்கன் இதுதான் குரக்கன். குரக்கனா திணையாது குரக்கன் குரக்கன் இது குரக்கன். நல்ல எப்படி பார்த்தீங்களா? அப்போ தான் மரத்தை பார்க்குறீங்களா? இன்னே தான் குரக்க மரத்தையே பார்க்க நான் வயலுக்குள்ள போட்டு விதைக்க இப்படி தான் கூட செய்வாங்க. ஏக்கர் கணக்கிலையும் செய்வாங்க. வெட்டிட்டான் குரக்கம் போட்டு வெட்டிட்டார். அறுவடை செஞ்சுட்டார். இந்த அறுவடை செஞ்சுட்டார். பாருங்க இந்த மரக்கட்டையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு. ஆமா அழகா இருக்கு. அந்த பக்கம் என்னென்ன செய்யிருக்காரு? பயிறு 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 பயிர் தான் நட்டு இருக்காரு விதைக்காம. ஆமாம் இல்லை இல்லை இப்படி தான் லைனுக்கு போட்டு போவாங்க. அது முளைச்சிடும் அப்படியே. அழகா இருக்கு. இதுதான் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற பயிர். அழகா இருக்கு. கொஞ்சம் முத்தையில பிஞ்சா தான் இருக்கு. பிஞ்சு ஆமாம். அம்மா இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குப்பா. இதுதான் நீங்க சொன்ன கருப்பு மரவள்ளி போல. சிவப்பு விட்டுறாங்க. இதான் தண்டை பாருங்க. இந்த இருக்கு இதான் அம்மா அவ்வளோ அழகா இருக்கு. இந்த இது கொச்சியெல்லாம் வந்து இப்போ பட்டுட்டு. ஆனால் இதில் 1-2 காய் இருக்குந்தா பட்டுட்டேன் குடிசா ஐயா பார்த்தீங்களா? அம்மா இப்படி வீட்டில் இருந்தார்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி வீட்டில் வாழ்ந்தார்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துருக்கோம் ஐயா. முதல்ல குடில் வீடு எங்கட குடில் வீடு இந்த நீங்கள் சொன்னது. ரைட் பரன் தரை இது பரன் இல்லை, இது தட்டான் தரை. ஆமாம் தட்டான் தரையோ அப்படி சொல்லுவாங்க. பரன்ன்றது மரத்துக்கு மேலே கட்டுறது. அந்த காலத்து சோஃபா. பழைய காலத்து சோஃபா எப்படி இருக்கு? வாவ். கிச்சனுக்காக அடுப்பெல்லாம் இருக்கு இங்கேயும் வேணா. அப்போ 2 வாடியும் வேற ஒரு ஆக்கள் போலவோ அப்படி இருக்குமா? இருக்கலாம். அங்கே இங்கே உள்ளேயும் பாருங்க கட்டியில. வா இந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கு ஐயா. ஐஸ் பட்டி வச்சிருக்காரு ஐயா பாருங்க. வாய் தலானி. இதுக்குள்ள சமையல் சாமான் வச்சுக்காரு. சாமான் பாருங்கய்யா. மேலே பாம்பு இருந்தாலும் இருக்கும். சமையல் சாமான். இது பட்டி நாளைக்கு ஏதாச்சும் மரக்கறி எதில் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்றதுக்காக இருக்கலாம். இந்த இருக்கு மண்பட்டி. நல்ல கூலாகவே இருக்கு. குளிராக இருக்கும். இங்கே எந்த நேரம் காற்று தானே, ஆனால் குளிராகவும் இருக்கு. இங்கே ஏசி ஃபேன் எதுவுமே தேவையில்லை. கரண்ட் தேவை. ஆமாம் சோலார் மட்டும் இருந்தால் போதும். வந்து அது முதல்லண்டா சோலார் தேவையில்லை. இப்போ ஜானைக்காக மட்டும் சோலார் தேவை. ஜானைக்காக மட்டும்தான். கிட்டத்தட்ட இப்போ வேலோடு மலைக்கே போன வருஷம் தான் கரண்டே வந்திருக்கு. அந்த கொச்சி போய் கிட்ட பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க ஐயா. இங்கே பாருங்க என்ன சாதி இது? என்ன சாதியா இருக்கு? இவ்வளோ கட்டையா? இவ்வளோதான் உயரம். கொச்சி பார்த்தீங்களா? இவ்வளோ கொச்சி என்னண்ணா? வா இந்த மரத்தில் செஞ்ச பாருங்கய்யா. இல்லை நிலத்தோட காட்சி கிடக்குதுயா. இல்லை மரம் சின்னனா இருக்கு. இதெல்லாம் பிடிங்கினா ஒரு 10 கிலோ வரும் போட. இந்த எல்லாம் பிடிங்கினா அப்படித்தான். இங்கே பாருங்க எல்லா மரத்துலையும் அப்படி அவ்வளோ காட்சி இதெல்லாம் பாருங்க. இங்கே இது எப்படி நல்ல என்னம்மா? இங்கே பாருங்க இங்கே அப்போ இங்கிருங்க இனத்தை பாருங்கய்யா. இல மாதிரி கொச்சிக்காய் காய்ச்சி கிடக்குதுயா. இல்லையா கொச்சிக்காய் கண்டுபிடிக்கலாம் இருக்கு. வா செம்மையா இருக்கு. உங்களுக்கு தண்ணி பிரச்சனையால தான். தண்ணி இருந்தால் இன்னும் நல்ல வேணா செழிப்பா இதை செய்ய. மண் இந்த வளம் மண் அப்படி எல்லாம் இருக்கு. என்ன இல்லைங்க பிரச்சனை அதை முடிச்சிடுங்க. என்ன இல்லை எல்லாமே இது செஞ்சிருக்காங்க. குரக்கன் போட்டுருக்காங்க. அந்த குரக்கன் செஞ்சிருக்காங்க. இந்த இருக்கு. ரைட் குரக்கன். இப்போ இந்த குரக்கனுக்கு இருங்க பாவக்கா பாருங்க. அம்மா குரக்கனுக்கு வந்து நாங்கள் அந்த வயலுக்கு தண்ணி விடுற மாதிரியெல்லாம் விட தேவையில்லை போல. அப்படி இல்லை. ஓரளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். பனிலையும் அப்படி வந்துடும். ஆமாம் பனிலேயே வந்துடும். ஓரளவு தண்ணி இருந்தால் போதும் அதுக்கெல்லாம். ஆனால் இதெல்லாம் கூடுதலாக வந்து சேனை பயிற்சியில் தண்ணியை கொஞ்சம் நம்பி அந்த மழை காலத்தை நம்பி செய்கிற பயிர்கள் தான் இதெல்லாம் கூட. தண்ணி கொஞ்சமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு இங்கே இந்த தண்ணி எடுக்கிறதுக்குள்ள என்ன செய்திருக்காங்க? என்ன போட்டிருக்காங்க? கச்சான இதை வச்சுருக்காங்க போல. தண்ணியை காய்ச்சி கிடக்குது. என்னன்றது தெரியாது. வாட்டர் மேலனா? வாட்டர் மேலன் இது வேற என்ன கொடி நினைக்கிறேன். இங்கே என்னென்ன பயிர் செய்கிறாங்கன்றது தெரியல. தானே பிரச்சனை. எல்லா பயிரும் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா பயிருமே இருக்குது. அழகானது. அப்படி அங்கேருந்து சுற்றி வந்து நம்ம காட்டுக்கு மேலே அப்படியே வந்து அங்கே ஐயாட அந்த வாடியை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து இப்படியே வந்து இங்கே அப்படியே வந்து இங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஆனை காட்டுக்குள்ள இப்படி ஒரு பூமரம் பூத்து குழுங்கு வந்து பாருங்க. சாவக்கச்சேரியில் இப்படி ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா? சாவச்சேரி அதான் நான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே யாழ்ப்பாணத்தில் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் கிடைக்காது. என்ன பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச மட்டும் 2 வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு இது
கிடைக்காது. அது கஷ்டம். சொர்க்கம் இதுதான் சொர்க்கம். அங்கே ஆனவனா கல்லை வண்டி வீட்டை கட்டுறது, பேனை போடுறது, இல்லை ஏசி கரண்ட் இல்லாட்டி வெட்டி இல்லாமல் தூங்கும், வெளி இல்லாமல் தூங்கும். இது கரண்ட் இந்த வேலை ஒன்றும் இந்த வேலை படுத்தா சொர்க்கம் தான். சொர்க்கம். இந்த பாருங்கய்யா, இது என்ன நட்டுருக்காங்க? என்னது 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 பனங்கீரையா? நானே இப்போ தான் பார்க்குறேன். படியா இருக்குய்யா பனங்கீரை. இது என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? இது வந்து கீரை நான் உடம்பு சாதாரணமாக சொல்கிற மாதிரி இது வந்து இப்போ பூத்துட்டு இந்த 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 இல்லை என்ன வா மிளகா கீரை கறியாச்சுமா போல வட்டி கழுவி போட்டு அழகா இருக்கு. இந்த இருக்கு, இந்த இருக்கியா நிறையா அது பனங்கீரை. பா துளசியெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. அங்கெல்லாம் அந்த இது செஞ்சுக்காங்க, குழலவரை. வா இதெல்லாம் காலையில் சுண்டுனா இந்த இதுதான் தெரியாம இருக்கு. என்னமா இருக்கும் உள்ளுக்கு, என்ன இருக்குன்னு பார்ப்போங்க. என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ நஞ்சு இஞ்சி காட்டுக்குரிய நினைக்கிறேன். காட்டுக்கு இல்லாட்டி பேர் ஏதாச்சும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம், அது தெரியாது. ஐயா வீடியோ பார்த்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன சொல்லுங்க ஐயா. உண்மையில ஓனர் ஐயா இல்லை இங்கே, அதான பிரச்சனை. ஐயா இல்லாமல் நம்ம மட்டும் பேசி ஐயா இருந்திருக்க, அதை தனி ஒரு கண்டென்ட் இருந்திருக்கலாம். மல்லிகை பாருங்கய்யா, பூத்து குழுங்கு. வா நித்திய கல்யாணி. இதை நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி மல்லிகையில் ஒரு இனம், மல்லிகையில் ஒரு இனம், பெரிய இனம் தான் நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. நித்திய கல்யாணி. இது இலங்கைக்கே உரியது அப்படியா? இங்கே தான் கூடுதல், இங்கே தான் கூடுதல். அந்த அந்த மையரியெல்லாம் பாருங்க, கரண்ட் கம்பியாக பார்த்துவாங்க. இதே கொடுக்காம விட்டுட்டாங்களோ இன்னைக்கு அப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியாது. என்ன சொல்றது? வட்டக்கத்தரி. வட்டக்கத்தரிக்கா அறிஞ்சு போயிட்டு அப்படி மூலிகை குணமுடையது. ஆமாம் ஆமாம். இது வந்து நான் இதுதான் இருக்கு, இந்த இருக்காய். இது வந்து சுண்டி சாப்பிட்றது நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படி அங்கே பார்ப்போம். வேலோடு மலையில சித்தர்கள் வாழ்ற ஆதாரம் இங்கே எல்லாமே விளையக்கூடிய தன்மை. அந்த மண்ணுக்கு இங்கே இங்கே பாருங்க, இது பீக்கங்கா கொடியில வளரக்கூடிய சாமான். பீக்கங்கா நிலத்துல கிடக்கு. இப்போ நான் வந்து இப்போ இப்படி ஒரு தோட்டத்தை போய் பார்க்குறேன்டா, ஒரு தோட்டத்தில் ஒரு பயிரை தான் செய்வாங்க. இங்கே வந்து எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி. இது வந்து கஜு மரமா? கஜு மரம். எப்படி அழகா இருக்கு, செழிப்பா இருக்கு. பாத்தீங்களா இருக்கு தண்ணிலாம். இதை நானும் வீட்டை பண்ணி வச்சு ட்ரை பண்றேன். என்ன பூ? நாகலிங்கமா? என்னது என்ன சொல்லுவாங்க இதை? பூக்கும். இது கோன் பூவில் ஒரு அலரி வகை தான் வீட்டை இருக்கு. இதெல்லாம் இதுல 2-3 நேரத்துல இருக்கு. வா மயூரி அளவு பாருங்க, எப்படி மயூரி. இது வெள்ளை மயூரி. பிடிங்கிருக்காங்க கொஞ்சம் பிடிங்கிருக்கு. இங்க கூட எலி சாப்பிடும், எலியும் கரையானும் சாப்பிட்டோம். அது தண்ணி விட்டு தான் அந்த பிடிங்க கிடக்கு. அந்த பிடிங்க கிடக்கு. இப்போ ஐயான் இருந்தால் அவர்கிட்ட கேட்டு நம்ம அவன்கிட்ட பிடிங்கி பார்த்துருக்கலாம். அதான் ஐயா கோயிலாம் நிற்கிறாரு தெரியா? என்ன தெரியாது, பக்கத்தில் தான். நேற்றும் ஒரு பாட்டி அந்த நேற்று பிடிங்கிருக்கான். நேற்று பிடிங்க. நல்ல வாழ்க்கையா, உடனே பசிச்சா உடனே பிடுங்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது. இந்த வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? இனி இது வீண் போவா? தடியை வெட்டி நட்டு விட்டா ரைட். அடுத்தது இப்படியே போவோம். இப்படியே போவோமா? பார்த்தோம். இப்படியே பார்த்தோன்னு போவோம். என்னென்ன இருக்குன்னு நம்ம மறக்கிறிய. நான் இப்படியே போயிட்டு நம்ம ஆக்களை சந்திச்சுட்டு ட்ரோன்லேயும் வியூவை காட்டுறோம் பாருங்க. அசத்தலாக இருக்கும். என்னதான் வெளிநாட்டில் யூரோப், கனடா, லண்டன், சுவிஸ், பிரான்ஸ், அமெரிக்காண்டு வாழ்ந்தாலும் எல்லாரும் இந்த வாழ்க்கையை தான் விரும்புவீங்க. கண்டிப்பாக. அநேகமா நான் நினைக்கிறேன் யானை எங்களோட வந்த 3 பேர் யானைக்கு பயத்தில் அந்த இது காட்டு குருவித்தலை சின்னனா இருக்கும். ஆமா. இந்த இது இது என்ன தெரியுமா ஐயா? இந்த இருக்கிறது பொன்னாங்க. இல்ல தேங்காய் கீரை தான். அவ்வளவு சத்தையா இந்த என்னன்னு சொல்றது, இந்த வயிற்று பிரச்சனை அதுக்கு இது சுண்ணி சாப்பிட்றா. இது வந்து அவிச்சு கொஞ்சம் அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் சீனியை போட்டு கரைஞ்சி முந்தைய எங்கள் அம்மா அப்படி செஞ்சு தருவா. வயிற்றுல ஏதாச்சும் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னா இது அப்படி ஒரு மருத்துவ குணம் உள்ள சாமான். அடிக்கடி எல்லாரும் போய் யானையை பாருங்க. என்ன காரணம்டா, திடீரெண்டு யானையை பார்த்தா பயம் வரும். பயம் வந்தா அதுதான் நிலைமை. இப்படி குரங்கு மாதிரி ஆக்கள் 3 ஆக்கள் அங்கே வரும். ஹலோ ஆறாராமா சொல்லுங்க. ஆறாமா பையன் சஞ்சய் வெல்டி அடிச்சுடு. இந்த சைட்டால யானை வழி எப்படியே போகுது. ஏய் நீங்க இங்க இருக்கீங்க, ஒரு சொர்க்கத்தை பார்க்காம இதுக்குள்ள போங்க. அப்படி ஒரு சொர்க்கத்தை பார்க்க தவறிட்டீங்க. நீங்களாம் வீடியோலாம் பார்க்கணும், பாருங்க, நேரில் பார்க்கல.
அவங்க வழி மாறிட்டு தான் இப்போ கரண்ட் கம்பிக்கு பயத்தில் உட்காந்துட்டாங்க போல. நாங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வரோம் ஐயா, சொர்க்கத்துக்குள்ள கோடி ரூபாய் கிடைச்சா கொடுத்தாலும் கிடைக்காத வாழ்க்கைக்குள்ள போயிட்டு வரோம். நீங்க அனுபவிக்காம விட்டீங்க. இன்னைக்கு முழுக்க வீடியோல ஆங்கரிங் அண்ணா தான், அவர் தான் ப்ளாக் பண்றாரு. இல்ல நாங்க என்னடா அதை விட ஒரு திகிலான ஒரு பயணத்துக்கு நாங்க மேற்கொள்ள போறோம். ஓகே, பார்த்து பூந்து போங்க, தாண்டி வந்துட்டோம். இங்க இருந்து பார்த்தா தெரியுது என்ன லைட் தெரியுது. லைட் இல்ல ரொம்ப இல்ல, அங்க அங்க இந்த இது ஓசைதான் முன்னுக்கு வருது போல. ஆசையே அலை போலே. ரைட், அவங்களுக்கு அந்த எடுத்து வந்ததில் கொடுங்க, நான் சாப்பிடட்டும், ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வந்தவங்கள விட்டுட்டு போனவங்க நம்பி நாங்க முன்னுக்கு போனா நீங்க தான் முன். இவங்க என்ன தெரியுமோ, யானையில் அடிபட்டாலும் கரண்ட் அடிபட்டாலும் அவங்க அடிபடட்டும். காலைல செருப்பு இல்ல, இவர் மலையில இறங்குதுன்னா மலையை இப்பதான் அடிப்பாரு பண்ணி. அட பாவி, இதுக்குள்ள வரதுக்கு செருப்பு இந்த இடத்துல வரதுக்கு இதுக்குள்ள இல்லையே. நீங்க இதால வந்து இங்கிட்டு வந்தா இல்ல இல்ல அந்த பக்கம் எந்த வழியால வந்தாலும் இந்த வழியில வந்துட்டீங்க தானே, அப்படி இதுக்குள்ள வந்திருக்கலாம். என்ன நடந்திருக்கேன்டா, என்ன நடந்துங்க, நாங்க இயற்கையை ரசிச்சோம், இவங்க இங்க இருந்து எங்க ரசிச்சிருக்காங்க. இதான் நடந்துருக்கு. இல்ல உண்மையிலேயே இந்த இடம் வந்து நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் இரவுக்கு நைட்டுக்கு நாங்க டைம் கிடைச்சா இங்க வந்து ஐயாவோட காட்சி ஒரு நாள் வாழ்க்கை நைட் வாழ்க்கை கிழங்கா வச்சு புளி கடைஞ்சி மாங்காய் லாஞ்சிட்டு வந்து சாப்பிடும். கண்டிப்பா அந்த அதாவை எனக்கு புளி செஞ்சு தருவோம். ஓகே, இப்ப கீழே இருக்கிறவங்களோட சேர்த்து மேல போய் வந்து மேல எல்லாம் அந்த மேல இங்க போயிட்டு வந்து இப்ப மேல வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் லாஸ்டா வந்து உங்களுக்கு ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து காண்பிக்கிறோம். அதையும் பார்த்துட்டு இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க, இந்த வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ யாழ்ப்பாணத்துல இருந்து சாவகச்சேரி அண்ணன் அண்ட் இங்க வந்து பதில் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு வாழ்க்கையை வந்து நாங்க அனுபவிக்கலாம். ஐயா அனுபவிச்சுட்டு இருக்காரு, ஆனா இவங்க பார்க்காத வாழ்க்கையை நாங்க நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாய்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.